சென்னையில் பள்ளி சிறுவனை கடத்தி பணம், தங்க நகை கேட்டு மிரட்டிய சம்பவம் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மண்ணடியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவரின் 17 வயது மகனிடம் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய ஒருவர் சிறுவனை நேரில் பார்க்க வேண்டுமென அழைத்துள்ளார். அதன்படி சென்ற சிறுவனை 3 பேர் கொண்ட கும்பல் ஆட்டோவில் கடத்திச் சென்று 100 கிராம் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கடுமையாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர் வசந்த் பிடிபட்ட நிலையில் ஏழுகிணரைச் சேர்ந்த விஜி, பரத், ரஞ்சித் ஆகியோர் தலைமறைவாகியுள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரிலேயே பணம், நகை கேட்டு சிறுவனை கடத்தி செல்லும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு சேட்டு பசங்க கூட எல்லாம் சுற்றுறேன், உனக்கு எல்லாருமே தெரியும், யார்கிட்டாவது கோல்டு இருந்தால் நீ மரியாதை என்கிட்ட 100 கிராம் கோல்டும் 1 லட்சம் கேஷ் கொண்டு வா அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அப்புறமா திருப்பி எங்கே எட்டுன்னு போனாங்களோ திருப்பி அங்கேருந்து எட்டுன்னு வந்துட்டாங்க. என் பையன் அழுதுன்னு வீட்டில் சொன்னான். கிறிஸ்தவர்களின் பண்டிகைகளில் ஒன்றான புனித வெள்ளி தினத்தில் லாப நோக்கோடு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே. பழனிசாமி டாஸ்மாக் கடைகளுக்கு கிறிஸ்தவர்களின் பண்டிகை தினமான புனித வெள்ளி தினத்தில் விடுமுறை அளிக்க வேண்டும் என அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஆனால் ஸ்டாலின் மாடல் அரசு மக்கள் மீது அக்கறையின்றி வருவாயை மட்டுமே நோக்கமாக கொண்டு புனித வெள்ளி தினத்திலும் மது கடைகளை திறந்தது பொதுமக்கள் இடையே கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. ஆட்சிக்கு வந்தால் மது கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என அறிவித்த ஸ்டாலின் அரசு பண்டிகை தினங்களில் கூட வருவாய் நோக்கோடு டாஸ்மாக் கடைகளை திறந்திருப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். படிப்படியாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப பண்டிகை நாட்களில் மூடி இருக்கிறதையும் திரும்ப ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது படிப்படியாக குறைப்பதாக கண்டிப்பாக ஆகாது. இன்றைக்கி குட் ஃப்ரைடே கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகை தினம், ஒரு முக்கியமான தினம். ஸோ இந்த நாள்லேயும் மதுக்கடைகளை மூடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல செயலாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும். இது அரசுக்கு நல்ல பெயரை தான் ஏற்படுத்துமே தவிர கண்டிப்பாக கெட்ட பெயரை ஏற்படுத்தாது. ஒரு சில குடிமகன்கள் வேணால் இன்றைக்கி டாஸ்மாக் லீவாக இருக்கே, குடிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படலாம். ஆனால் குடிமக்கள் இதை ஒரு நல்ல விஷயமாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடையை திறந்து வச்சுருக்கும் போது அங்கே கொண்டு கொடுத்துடலாம் தானே எல்லாருக்கும் தோணும். ஸோ இந்த மாதிரி அதை தவிர்க்க தான் முடியல. கடைகளையும் குறைக்க மாட்டேன்றாங்க, அதிகரிக்கிறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வாங்குறதாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் ஒரு நல்ல நாளில் சரி அன்றைக்கி கொஞ்சம் மூடும்போது சரி அவன் என்ன பண்ணுவான், சரி நீங்கள் நல்ல நாள், ஒரு கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள், புனித வெள்ளி இன்றைக்கி நம்ம குடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு நாள் தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. அது பல குடும்பங்களுக்கு அது நல்லபடியாக இருக்கும். ஒரு நாள் அவங்க தவிர்த்துருப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் முடி வச்சா நிறைய குடும்பங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கும். அது பழக்கப்படுத்துகிற மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்ட பெண்கள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்காதது ஏன் என ஆவேசமாக கேள்வி எழுப்பியதால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். மேல் சீசமங்கலத்தில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் திமுக ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது அங்கு வந்த பெண்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் இருவரையும் முற்றுகையிட்டு 100 நாள் பணியை 150 நாளாக உயர்த்தி வழங்குவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு 4 ஆண்டுகள் கடந்த பிறகும் நிறைவேற்றாதது ஏன், 5 மாத ஊதியம் வழங்காமல் இழுத்தடிப்பது ஏன் என ஆவேசமாக கேள்வி எழுப்பினர். வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றிய திமுகவுக்கு சரியான பாடம் புகட்ட வரும் தேர்தலில் அதிமுகவுக்கு தான் வாக்களிப்போம் என பெண்கள் உட்பட அனைவரும் உறுதிபட தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி அனுமன் நதியில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக திமுக கவுன்சிலரின் கணவர் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருகிறார். பணக்குடி பேரூராட்சியின் 13வது வார்டு திமுக கவுன்சிலரான மரிய ஷிமோனா டிஜுவின் கணவர் சுதாகர் ரமேஷ் செங்கல் சூளை நடத்தி வருகிறார். இவர் சட்டவிரோதமாக பணக்குடி அனுமன் நதியில் இருந்து செங்கல் சூளைக்கு செம்மண் கடத்தி வந்துள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் அனுமன் நதிக்கு சென்றபோது JCB எந்திரம் மூலம் 2 மினி டெம்போக்களில் செம்மண் கடத்தியது தெரியவந்தது. மண் கடத்தலில் ஈடுபட்ட மகேஷ் என்பவர் பிடிபட்ட நிலையில் சுதாகர் ரமேஷும் குமாரும் தப்பி ஓடினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் அனைத்து விதமான சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.